ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சேனலில் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட நேம் வந்து தமிழ் ஆண்ட்ராய்டு மொபைல் சொல்யூஷன். ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கே வந்து காமிக்கணும், இந்த மாதிரி யூடியூப் ஓப்பன் பண்ணோடனே யூடியூப்பில் போகும். இந்த மாதிரி வீடியோ ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலோட நேம் வந்து கீழே காமிக்கும். இங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்துடும். இதுக்கப்புறம் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் வந்து கேம் குல்லி ப்ரோ. ஓகே, இந்த அப்ளிகேஷன் வந்து கேம் விளையாடி நம்ம எப்படி வந்து செல்ஃப் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்படின்னா தான் கடைசி வரைக்கும் புரியும். ஈஸியாக செல்ஃப் ஏர்ன் பண்ணலாம். வீட்டில் உட்காந்து முடியும். ஒரு நாளைக்கு வந்து உங்களால் 20 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணாலே 20 ரூபா வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலே இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் பேஜ் வரும், ஹோம் பேஜ். இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் போகிறேன். இதில் வந்து ரெஃபர் கோடு, என்னுடைய ரெஃபர் கோடை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ரெஃபர் கோடு வந்து என்ட்ரு ஆகிடும். நீங்கள் வந்து ரெஃபர் கோடு போடுறதால ஒரு வேளை வரலன்னா அந்த ரெஃபர் கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அதை வந்து பார்த்து போடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து 10 ரூபா பேலன்ஸ் வந்து ஏறும். அது வந்து நீங்கள் முன்னாடி செல்ஃப் ஏர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்மிட் கொடுத்துட்டோடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பருக்கு அந்த ஓடிபி போட்டு என்ட்ரு பண்ணுங்கள். அது 1 மினிட் 2 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடும். அந்த போட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டோடனே சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிட்டோடனே கங்க்ராச்சுலேஷன் 20 காயின்ஸ் வந்திருக்கு, 10 ரூபா ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். நான் வந்து ரெஃபர் கோடு போடல, அதனால் வந்து 20 டோக்கன்ஸ் தான் வந்திருக்கு. அது வந்து டோக்கன் வச்சு நம்ம வந்து கேம் விளையாடலாம். அதாவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா வந்து போனஸ் கேஷாக மட்டும் ஏறும். அது வந்து நீங்கள் கேம் விளையாடி செல்ஃப் ஏர்னாக பண்ணிக்கலாம். நல்ல அப்ளிகேஷன் ப்ரோ, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபீல் பண்ணிங்க பின்னாடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் யூஸ் பண்ணி நல்லா கேஷ் வந்து வின் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஈஸியாக சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் வந்து விளையாடி. அவருங்க 3 ரூபா ஏறி இருக்குது. எனக்கு வந்து வின்னிங் பேலன்ஸ் ஏறி இருக்குது. ரெஃபர் கோடு போடாமலே வின்னிங் பேலன்ஸ் வந்து இருக்குது. இது வித்ட்ராவல் வந்து எடுத்துக்கலாம். நாங்கள் 5 ரூபா இருந்துச்சுன்னா வித்ட்ராவல் எடுத்துக்கலாம். இந்த வரும் டெய்லி வித்ட்ராவல் லிமிட் வந்து 27 பைசா வரைக்கும் வித்ட்ராவல் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 27 ரூபா. அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து 5 ரூபா மினிமம் எடுக்கலாம். அப்புறமா டெய்லி வந்து 500 ரூபா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் எடுக்கும் 5 ரூபா எடுத்துகிட்டு அவரோட 25 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்குங்க. பேடிஎம் என்னோடய நம்பர் வந்து வந்திருக்கு, அவர் மட்டும் வந்து நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. போனஸ் காசு வந்து 10 ரூபா அதில் ஏறும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோடனே. அப்புறமேட்டு இதில் என்னென்ன கேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். நானும் வந்து விளையாடி காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 ரூபா கட்டினீங்கன்னா எவ்வளோ வின் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. 4 ரூபா வரைக்கும் வின் பண்ணலாம் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமேட்டுக்கு 5 டோக்கன் வந்து வின் பண்ணலாம் 1 ரூபா கட்டினீங்கன்னா. லாஸ்ட் அந்த 15 ரேங்க்குள்ளே வந்தீங்கன்னா. அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 ரூபா கட்டினீங்கன்னா 100 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அது வந்து கீ கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ரேங்க் வந்து 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எல்லா ரேங்க்கும் கொடுத்துருப்பாங்க. பார்த்துங்க. இந்த கேமில் வந்து ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டு இந்த முடிகிற டைம் பாருங்கள், நம்ம விளையாடுற டைம் பாருங்கள். உங்களால் நல்லா விளையாட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து மட்டும் அது டைம் பார்க்காம கட்டுங்க. இல்லை என்னால் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து முடிகிற டைமுக்குள்ளே ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு பார்த்துட்டு 3 ரூபா இருந்துச்சுன்னா அந்த 3 ரூபா கட்டி விளையாடிடுங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ இந்த 3 ரூபாய்க்கு யாரும் வந்து ஜாயின் பண்ணல, 10 பிளேயர்ஸ். ஓகேவா? 5 ரூபா வந்துடும். ஒரு 2 ரூபா சம்பாதிக்கலாம் ஒரு 1 மினிட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து செல்ஃப் ஏர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கேம்லாம். எங்கே பாருங்கள், ஈஸியாக விளையாடி காமிக்கிறேன். இந்த வரைக்கும் 3 இது டோக்கன் ஸ்டார் மாதிரி போட்டுருக்கோம். நான் டோக்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கலர் கலராக பார்த்து அடிக்கிறது தான், வேறு எதுவுமே மேட்ரே இல்லை. அதில் அடிச்சிங்கன்னா உள்ளே போய்டும். அந்த பச்சை கலர் க்ரீன் கலரில் அடிங்க. இப்போ அந்த திருவண்ண க்ரீன் கலரில் அடிச்சிங்கன்னா வந்து வின் பண்ணிடலாம். நீங்கள் வந்து மேட்ச்சு பாயிண்ட்ஸ் வரும். இங்கே வந்து ஸ்கோரு அந்த நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 அடிச்சிங்கன்னா வின் ஆகிடலாம். டக்குன்னு அடிக்கணும். நீங்கள் வந்து பாயிண்ட் அப்போ தான் வந்து எகிறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். நல்லா விளையாடி பாருங்கள். 2 வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டக்குன்னு அடிக்கிறதுனா தான் வந்து உங்களால் மேட்ச் வந்து வின் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவனை தான் பாயிண்ட்ஸை வந்து எகிறோம் உங்களுக்காக. கடைசி வரைக்கும் வர விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து மேட்ச்சில் வந்து ரன் பண்ண முடியாது. ரொம்ப இதுவாகும். டக்குன்னு விளையாடுங்க. அவனை தான் உங்களால் வந்து மேட்ச்சில் வந்து வின் பண்ண முடியும். அவருங்க இந்த மாதிரி டக்குன்னு போட்டுருங்க. மேட்ச் வந்து விடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்கள்.
பாம் அது வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாம் போட்டு கூட வின் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா விளையாடுறதுல நல்லா திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா வின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அவுட் ஆனதுக்காக நான் அடித்து அவுட் ஆகி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், உங்களுக்காக அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். கேம் எக்ஸிட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட் ஈஸியாக இருக்கும் எல்லா கேமுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 3வது ரேங்க்லேயே இருக்கேன். பார்த்தீங்கன்னா 10 வின் பண்ணியிருக்கேன். 133 என்னோடய ஸ்கோரு. இதில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்ம எங்கே இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம், யார் யார் அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னுடைய இது அது 3வது இடத்துல இருக்கேன். 10 இது வின் பண்ணியிருக்கேன். எத்தனை கட்டினேன்? 3 தான் கட்டினேன். 10 வின் பண்ணிட்டேன். டோக்கன் அந்த மாதிரி கட்டி வின் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் வின் பண்ணலாம் ப்ரோ. அந்த கேம் முடிஞ்சிச்சுன்னா அந்த கேம் எல்லாமே நீங்களே வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இறக்கி உங்களுக்கு நல்லா புரியும் ஃப்ரெண்ட்ஸ்.